மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல தாவேகாவினர் ஆரவாரமாக புறப்பட்டு இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். தொடர்ந்து கட்சி தலைமை பெண்களோ கர்ப்பிணிகளோ அது மட்டுமல்லாது சிறார்களை அழைத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய தொண்டர்கள் எத்தனை பேர் வருகை தர இருக்கிறார்கள்? அவர்கள் இந்த போக்குவரத்து விதிகளையோ இல்லை எதையுமே துச்சமென கருதி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? என்ன கள நிலவரம்? தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழக 2வது மாநில மாநாடு மதுரையில் இன்று நடைபெறுவதற்கு முன்னிட்டு தூத்துக்குடியில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தமிழக வெற்றி கழகத்தின மாநாட்டுக்கு உற்சாகமாக செல்கின்றன. இந்த மாநாட்டிற்கு சிறியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவர்கள் யாரும் நாங்கள் அழைத்து செல்லவில்லை. அதுபோல் தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாடு மதுரை இன்று மாலை நடைபெறுவதை ஒட்டி இதை முன்னிட்டு தமிழகமிருந்து ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். தூத்துக்குடியில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அகர்வால் ஏற்பாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாகமாக கலந்து கொள்வதாக வாகனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு புறப்பட்டு செல்கின்றனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை 100க்கும் மேற்பட்ட வாகனம் மூலம் ரோச் பார்க் பகுதியிலிருந்து இன்று சுமார் 100 வாகனங்கள் மேற்பட்ட வாகனங்கள் வெற்றி கழக ஆண் பெண் என உற்சாகமாக மதுரைக்கு கிளம்பி செல்கின்றன. வாகனங்கள் செல்லும் போது தமிழக வெற்றி கழகம் தேவையான உணவு, 3 வேளை உணவு மற்றும் ஆகியவை தாங்களாகவே அந்த அமைப்பாளர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். மேலும் மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்கள் மாவட்ட காவல்துறையிடம் வாகன ஓட்டுநர் சான்றிதழ் மற்றும் ஆர்சி புக் இரண்டையும் அனுமதி பெற்ற பின்பு மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு ரசீது ஸ்டிக்கர் கொடுத்த பின்புதான் அந்த வாகனம் செல்கின்றன. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு தமிழகத்தையே மாற்றி அமைக்கும் வகையில் 2026 தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைய என இந்த தொண்டர்கள் கூறி வரும் நிலையில் நாங்கள் அனைத்து கட்டுப்பட்டு அனைத்து ஒதுக்கும் உட்பட்டு செயல்படுவோம் என கூறி தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் தூத்துக்குடி சாம் அணியினரும் மற்றும் ஜே.கே. அணியினரும் அவர்களும் தற்சமயம் புறப்பட்டு செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.